நமஸ்காரம். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி நியூ இயர். எல்லா மகர ராசிக்காரங்களும் இப்போயே ஒரு பாசிட்டிவான ஆங்கிளுக்கு நிறைய பேர் வந்தாச்சு. சனி பகவான் 7.5 சனி முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தால் யோகம் தாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்றது மார்ச் 29. அதுக்கப்புறம் சனி ரூபத்தில் உங்களுக்கு சனி பகவான் பல ரூபத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கார். ஸோ அது மிக 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 பெரிய வெற்றியை உங்களை தேடித்தரும். கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மெச்சூரிட்டி மகர ராசி அன்பர்களுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெளிஞ்சிட்டிங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அந்த தெளிவு அப்படின்றது வந்துட்டாலே வெற்றி அப்படின்றது வந்தாச்சு இல்லையா, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. என்ன மேடம் சொல்கிறீங்க, ராகு 3லேருந்து 2ஆம் வீட்டுக்கு வராரு இல்லையா அப்படின்னு கேட்குறது இங்கே கேட்குது. ஆனால் கவலையே பட வேண்டாம். ராகு கேது பெயர்ச்சியும் நெகட்டிவாக உங்களுக்கு பெருசாக ராகுன் ரூபத்தில் வரப்போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை ராகுவின் மேலே முழுக்க இருக்குது. 9ஆம் பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பார்வை. ஸோ அப்படிப்பட்ட பார்வை இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக ராகுவை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ இப்போ ராகு இருக்கிறதும் ப்ளஸ்ஸு தான், அடுத்து வரக்கூடிய ராகுவும் ப்ளஸ்ஸு தான். அப்போது ராகு உங்களுக்கு ப்ளஸ் சனியும் உங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு அமைப்பில் இருக்காங்க அவங்களுடைய பெயர்ச்சிக்கு பிறகு. குரு பகவானை நம்ம பார்க்கலாமே. குரு அப்படின்றவர் இப்போ இருக்கக்கூடிய நிலை, அவர் ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும், அதாவது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ். மே மாதத்துக்கு அப்புறம் அவர் பாசிட்டிவான ஒரு ஆங்கிளில் தான் இருக்கார். ஏன்னா 2ஆம் வீட்டை அவர் ராகுவை பார்க்குறார். பட் ஸ்டில் உங்கள் மேலே குருனுடைய பார்வை அந்தளவுக்கு இல்லை. பட் உங்கள் குடும்பத்துக்கு மேலே இருக்குது. இதனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விரயம் அப்படின்றது ரொம்ப பெருசாக ஆகாது. ஏன்னா விரய ஸ்தானத்தையும் ராகு பார்க்குறார். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் அப்படின்றதும் அபிவிருத்தி அப்படின்றது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது, உங்களுக்கு வருடம் பூரா பல மடங்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மினிமம் ட்வைஸ் டபுள் டைமாவது உங்களுக்கு 100 ரூபா வேணுன்னா 200 ரூபா இருக்குங்க. ஸோ அதில் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. அதே மாதிரி கடன் கட்டணும் அப்படின்னா கடன் கட்டி முடிச்சிருவீங்க. கவலையே பட வேண்டாம். உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அப்போ கம்ஃபர்ட் ஜோன் இன் ஒர்க்கிங் பிளேஸ், இட் மே பி அ பிஸ்னஸ், இட் மே பி அ ஜாப், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அல்லது உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களோ உங்கள் கஸ்டமர்ஸும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வழி நடத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் சூப்பரான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் ஃபினான்ஷியலாக வரப்போகிறீங்கன்றதில் எந்த விதமான ஒரு டவுட்ஸும் இல்லை. இன்னொன்றும் சொல்லணுன்னா திருமண யோகங்களும் காத்துட்ருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டில் ராகு வரார். குருனுடைய பார்வை பெறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற கவலையெல்லாம் மறந்துடுங்க. திருமணம் நல்லா அமையும். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போவீங்க. பயப்படாமல் நீங்கள் உங்களுடைய லவ்வை பற்றியோ இல்லை லிவினில் பற்றியோ உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லி நீங்கள் இனி சூப்பராக திருமணம் பண்ணிவிட்டு அற்புதமாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடன் அடையும் அப்படின்றதோட சேர்ந்து இப்போ பிஸ்னஸ் அபிவிருத்தி ஆறதுனால உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற கடன் நீங்கள் வாங்குவீங்க. அவன் கடன் ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வேண்டாண்டா, இப்போதான் மெச்சூரிட்டி வந்துடுச்சுல, வேண்டாம் எனக்கு இது போதும், தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் வேணால் சாங்ஷன் பண்ணி வைங்க, ஆனால் நான் தேவைன்னா வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிளை போட்டுட்டு இஸ் இட் நெசசரி
அப்படின்றதும் இஃப் நீடட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் தெளிவாக புரிஞ்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. அண்ட் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம், ரொம்ப நாளாக உங்கள் குடும்பம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ராகு அங்கே வரும்போது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஸ்பீடாக அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பொதுவாகவே 3ஆம் வீட்டில் சனி பகவான் வர்றது அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றதும் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பெரிய பெரிய விமோச்சனங்கள் அனுகிரகங்கள் காத்துட்ருக்கு அப்படின்றதே தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி குழந்தை பிறக்கலை அப்படின்றவங்களுக்கும் இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு 2025 உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால் கையே கொடுக்கலன்றதும் நிறையா பேர் கேள்விப்படுறோம். ப்ளஸ் நிறைய அபார்ஷன்ஸும் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் டோன்ட் வரி, அது எல்லாமே பாசிட்டிவான ஒரு ட்ராக்கில். ஏன்னா குடும்பம் அமையணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அமைச்சு தானே கொடுக்கும் கிரகங்கள். ஸோ வாழ்க்கை அப்படின்றதே கிரக அமைப்புகள் தானே. அதுதான் இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி எல்டர்ஸ் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் மெச்சூரிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே வந்துடுச்சு. ஸோ ஞானத்தின் அடிப்படையில், வியூகத்தின் அடிப்படையில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. ஸோ கேது உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வரார் அப்படின்னாலும் அதை ஞானத்தின் அடிப்படையில் யோசித்து தெளிவாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது பெரிய பயம் பாதிப்புகள் எதுவுமே வராது. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதன்படி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த பீரியடெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கே, குருவே ராகுவை பார்க்குது, ராகுன்னா மல்டிப்ளையர் ஆச்சு, நான் எதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு வழி நடத்தி ப்ரொசீட் பண்ணும்போது ராஜநடை வீரநடை போடக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருந்தாலுமே இப்போ பாதிப்புகள் கொடுக்காது. ஸோ உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ அதுவுமே சுற்றம் சூழல் நட்பு வட்டாரத்தில் நல்ல பேரு புகழ் மதிப்பு மரியாதை, உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாம் இப்போ உங்களை ரிஜெக்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு பேசுவாங்க. அதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கெட்ட பணியெல்லாம் பேசுனாங்களே இப்போ இல்லையே அப்படின்றத நினச்சி உங்களுக்குள்ளேயே தோள் தட்டி சந்தோஷமாக வீரநடை போட்டு சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்குது. ஸோ இந்த பீரியடில் நீங்கள் ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனோபயத்தை போக்கும். பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ராடுக்கு இந்த லீவில் ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு வேண்டாமே. ஏன்னா மார்ச்சில் 6 கிரக பெயர்ச்சி, 6 கிரகங்களினுடைய சேர்க்கை நமக்கு ஏற்படுது. அப்போது உங்களுக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பதட்டமான நிலை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியாவிலே இருக்கீங்கன்னா ஓகே, தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏன்னா அலர்ஜி வர்றதுக்கும் ஏதாவது ஒரு பதட்டம் பயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய செக்டர்ஸ் பார்க்கும்போது அது இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் தான் அப்படின்னு இருக்கிறதுனால தான் வெளிநாடு பயணம் அப்படின்றது தவிர்த்துடுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். இதில் மார்ச் 29 போது ± ஒரு 15 டேஸும் நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன். மற்றபடி நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பெருசாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, ராகு கேதுக்கு விளக்கு போடுறது, லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் பண்ண ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா 2025 எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொடர்ந்து ஒவ்வொரு பெயர்ச்சி பலனும் நான் போடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலனும் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு நாங்கள் கொடுக்குற இந்த டூல்ஸ், ஒரு வாக்கிங் ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக வரணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.